வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் காலில் இருக்கிற நிறையா விஷயமான ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுவீங்க, ரிங்கு போகாது, அதுக்கப்புறம் வந்து காலே போகாத மாரி இருக்கும். அதுக்காக நான் சொல்கிற 4 டிப்ஸ் மட்டும் நீங்கள் தெளிவாக வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் போயிட்டு ஆப்ஸில் போங்க. போனோடனே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆப்ஸில் போயிட்டு வாட்ஸ்அப்பை சர்ச் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்புக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா பர்மிஷன் இருக்கும். ஆப்ஸ் பர்மிஷனில் போயிட்டு எல்லாத்துக்குமே அலோ கொடுத்து வச்சுருக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் எல்லா பர்மிஷன் கொடுக்கறதுனால நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி நிறையா ப்ராப்ளம் வரத்துக்கு இதுதான் முக்கியமான வாய்ப்பு. நெக்ஸ்ட்டு நீ ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸை மட்டும் பார்த்துட்டு போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க்காகவே ஆகாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கிளியர் ஆல் கேட்சின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இதன் மூலமாக உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற பக் எல்லாமே க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற டிக் தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வாட்ஸ்அப்பை அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கிற சில எரர் அண்ட் பக்ஸ்னால் வாட்ஸ்அப் வந்து இந்தமாரி நிறையா ப்ராப்ளம் வரும், கால் போகாது, நிறையா ப்ராப்ளம் வரும். இதனால் நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் அவங்க அது எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணுறது மோஸ்ட்லி ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட்டாக 4 ஸ்டாப்ன்றது இருக்கும் ஆப்ஷனில், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. 4 ஸ்டாப் பண்ணுறது மூலிமா நிறையா டேட்டா வந்து 4 ஸ்டாப் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை பேக்கப் பண்ணிடுறீங்களா நீங்கள் செக் பண்ணிவிட்டு 4 ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நிறையா டெலீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நாலத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும், சால்வ் ஆகிடும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ நண்பா.